கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். பாருங்க, ஒரு விசை ஊழியத்தின் பாதையில் ராப்போஜனம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் ஒரு மேல் வீட்டறையிலே தங்கியிருக்கிறார்கள். அந்த ராப்போஜனத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறையிலே ஒரு கச்சையை கட்டி கொண்டு சீடர்களின் கால்களை அவர் தண்ணீரால் கழுவுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களின் கால்களை கழுவுகிறார். இதுவரைக்கு யூதர்களுடைய வரலாற்றிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. அப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் சீசர்கள் அந்த அனுபவத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவினால் நடத்தப்படும் பொழுது சற்று யோசிக்கிறார்கள். மற்ற சீசர்கள் இயேசுவுக்கு பயந்தோ அல்லது இயேசு செய்வதை தடுக்க வேண்டாம் என்று நினைத்தோ அமைதலாய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் வந்து அவனுடைய கால்களை கழுவும் பொழுது பேதுரு தன் கால்களை பின்னாடி இழுத்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? கழுவக்கூடாது. ஒருவேளை இது இயேசு கிறிஸ்துவின் மேல் பேதுரு வைத்த அன்பினால், அவர் மீது அவன் வைத்திருக்கிற மரியாதையின் நிமித்தம் என் கால் அவர் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றான். உண்மையிலே சில வீடுகளுக்குள்ள வியாதிப்பட்டவர்களுக்கு ஜெபிக்க நான் போவேன். சில வயதானவர்கள், சில பெண்கள் கால்களில் வியாதிப்பட்டு நடக்க முடியாமல் இருப்பாங்க. சில கால் சூம்பி போனவர்களாக இருப்பாங்க. சிலருடைய கால்கள் வெடிப்பில் புண்ணாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது சில நேரம் நான் அவர்கள் கால்களில் எண்ணெய் பூசி ஜெபிப்பேன். ஒரு சில வயதான தாய்மார்கள், ஒரு சில இளம் வயது தம்பிமார்கள் அவர்கள் கால்களில் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அவங்க, அண்ணே, நீங்கள் என் காலை தொடக்கூடாதுமாங்க. அப்போ நான் சொல்லுவேன், தம்பி, உங்கள் காலை தொடுறது நோக்கம் இல்லை, கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், அந்த பலவீனம் மாறுகிறதுக்காக அப்படின்னு சொல்லுவேன். இதே போலதான் இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய கால்களை கழுவ வரும் பொழுது பேதுருவுக்கு ஏன் இயேசு தன் கால்களை கழுவ வருகிறார் என்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் அவன் சொல்றான், என் காலை நீர் கழுவக்கூடாது. அப்பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றார், எப்பா, நான் உன்னை கழுவாத பட்சத்தில் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உடனே பேதுரு பார்த்துறீங்க, சரண்டர் ஆகுறான். ஆண்டவரே, என் கால்களை மட்டும் இல்லை, என்னை முழுவதுமே கழுவும் அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாகி நாம எல்லாரும் எல்லாவற்றையும் ரட்சிக்கப்பட்ட உடனே கற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற, கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதனால நான் எல்லாத்திலையும் தேறிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியணும், எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வயசு 60-70 இருந்தாலும் நீங்க எல்லாவற்றிலும் தேறினவர்களா, கற்றுக்கொண்டவர்களா இருக்க முடியாது. ஆனா எந்தெந்த காலத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ, ஒரு அனுபவத்துக்குள்ள நடத்துறாரோ, அதை தடுக்காதீங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது, அதுல இருக்கிற கிருபை உங்களுக்கு தெரியாது, அதனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியாது. இப்ப இயேசு பேதுருவினுடைய கால்களை கழுவுகிறதின் நோக்கம் என்ன? ஒன்று, மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் 100% சபையில திருவிருந்து எடுக்க போகும்போது கால் கழுவுகிற அனுபவம் இல்லை. ஆனா எனக்கு, நான் சுவிசேஷங்க, நான் பல சபைகளுக்கு போயிட்டு வரேன்னா, ஒரு விசை பழனியில போகும்போது கால் கழுவிதான் ராப்போஜனம். தருமபுரிக்கு போயிருக்கும்போது அங்க ஒரு சபையில கால் கழுவிதான் ராப்போஜனம். ஒரு விசை சிறுவேண்டம் பக்கத்துல ஒரு சபையில கால் கழுவிதான் ராப்போஜனம். சில கிராமங்கள்ல உள்ள சபைகள்ல மட்டும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவி ராப்போஜனம் எடுக்கிறாங்க. அது எதுக்குன்னா, ஒன்று, பூரண அன்பு, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு கசப்பு இல்லை, அன்பா நேசிக்கிறோம், அதனுடைய அடையாளம். இரண்டாவது, தாழ்மையின் அடையாளம். நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் சமம் என்கிறதை கற்றுக் கொடுக்கிற ஒரு மன தாழ்மையின் அடையாளம். அதனால ராப்போஜனத்தை சில சபைகளில் கால் கழுவி எடுப்பாங்க. அப்ப கவனிங்க, இயேசு அந்த ராப்போஜனத்துல 2 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, நான் உன்னை கழுவுனாதான் என்னிடத்தில் உனக்கு பங்கு. இரண்டாவது, ஒருவேளை குருவும் எஜமானனுமா இருக்கிற நானே உன் காலை கழுவுனேன்னா நீ எவ்வளவு தாழ்மையா நடக்கணுங்கிறத அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படி அவர் கால் கழுவினார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிக்கிற உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த மனத்தாழ்மையும்
பூரண அன்பும் இருக்கிறதான்னு பாருங்க. அப்போ கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதோ கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நாங்கள் பூரண அன்பு மனத்தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தார். உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமது பரிசுத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஆசீர்வதிப்பீராக. ஜோஷுவா, கர்த்தர் உன் பலவீனத்திலிருந்து உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். ஜேம்ஸ், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.